Hi friends, welcome to my YouTube channel Learning Infinity. Hi friends, இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் யூனிட் 5ல் எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். கீழ்கண்ட புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளிகளெல்லாம் வச்சு முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிராஃபில் இந்த 3 புள்ளிகளையும் குறிக்கணும். ஃபஸ்ட்டு 1,-1 கொடுத்துருக்காங்க. அந்த புள்ளி இங்கே குறிக்கிறோம். அடுத்தது -4,6 இங்கே -4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போது இந்த இடத்துல -4,6 வரும். அடுத்தது மூணாவது புள்ளி -3,-5 -3,-5 இந்த இடத்துல வரும். அப்போ -3,-5 இந்த 3 புள்ளிகளையும் குறித்ததுக்கப்புறமா இந்த 3 புள்ளிகளையும் அப்படியே இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிடும். இந்த முக்கோணம் கிடச்சதுக்கப்புறமா நம்ம எப்பொழுதுமே இந்த புள்ளிகளை ஆன்டி கிளாக் வைஸில் தான் எடுக்கணும். அப்போது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த புள்ளி எடுக்கிறோன்னா நெக்ஸ்ட்டு இந்த புள்ளி எடுக்கணும், அடுத்து இந்த புள்ளி எடுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த புள்ளி எடுத்தோம் அப்படின்னா செகண்டாக இந்த புள்ளி எடுத்துக்கணும், அடுத்தது இந்த புள்ளி எடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம புள்ளிகளை எப்பொழுதுமே எடுக்கணும். நம்மளுக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அவங்க கணக்கில் கொடுத்துருக்க மாதிரி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து மைனஸில் வரும். அதுக்காக தான் நம்ம எப்பொழுதும் இந்த புள்ளிகளை கிராஃபில் குறிச்சிட்டு அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு இந்த 3 புள்ளிகளையும் முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க. 1,-1 -4,6 அடுத்தது -3,-5 இந்த புள்ளிகளுக்கு x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு பேர் கொடுத்துக்கோங்க. முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா x1 y1 x2 y2 x3 y3 இருக்குல்ல, அதை இந்த மாதிரி எழுதிக்கோங்க. x1 y1 x2 y2 x3 y3 மறுபடியும் இந்த ஃபஸ்ட்டு என்ன எழுதிருக்கீங்களோ அது இன்னொரு டைம் எழுதிக்கலாம். x1 y1 இதுக்கப்புறமா இங்கே 1/2 அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த புள்ளிகளை எல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், அதாவது குறுக்கால பெருக்கணும். இந்த மாதிரி பெருக்கணும். இங்கே பாருங்கள் x1 y2 + x2 y3 + x3 y1 அதுக்கப்புறமா மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போது திரும்பி இந்த சைடு இப்படி கிராஸால் பெருக்கணும். இப்படின்னா y1 × x2 y2 × x3 y3 × x1 y1 x2 + y2 x3 + y3 x1 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்போது x1 என்ன இருக்குன்னா 1 இருக்குது, y2 வந்து 6 இருக்குது, ப்ளஸ் x2 வந்து -4 இருக்குது. அடுத்தது y3 வந்து -5 இருக்குது, ப்ளஸ் x3 வந்து -3 இருக்குது, y1 -1 இதுக்கப்புறமா இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த சைடு கீழே இருக்கிறத பார்த்து எழுதுவோம். y1 வந்து -1 x2 வந்து -4 ப்ளஸ் y2 வந்து 6 x3 வந்து -3 ப்ளஸ் y3 வந்து -5 x1 வந்து +1. இப்போது 1/2 இதில் உள்ளே இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போது 6ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6 ப்ளஸ் 5 4s are 20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ +20 வரும். அடுத்தது 3 1s are 3 இந்த மைனஸும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வரும், அப்போ +3 வரும். இங்கே மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 1 4s are 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 3s are 18 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும், ஸோ -18. இங்கே 5 1s are 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஸோ -5 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/2 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 20 + 6 26 26ஓட 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 29 வரும். அடுத்தது இந்த மைனஸ் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இங்கே 4 அப்படியே இருக்குது. இந்த 18ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா -23 கிடைக்கும். அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இங்கே 1/2 ஆஃப் 29 இருக்குது. இந்த மைனஸ் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது 23ல் 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு 19 வரும், -19 வரும்.
ஏன்னா இங்கே பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போது நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதை தான் எடுத்து போடணும். அதனால் -19 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 1/2 ஆஃப் 29, இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், +19 வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 1/2 எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 29ஐயும் 19ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 48 வரும். ஸோ 48 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 2ஐயும் 48ஐயும் கேன்சல் பண்ண போகிறோம். 1 2s are 2, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ ஆன்சர் வந்து 24 வந்திருக்கு. இப்போது முக்கோணத்தோட பரப்பளவு எப்பொழுதுமே பரப்பளவு வந்து நம்ம குறிக்கும் போது ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது சதுர அலகுகளில் தான் குறிக்கணும். ஸோ 24 சதுர அலகுகள் அப்படின்னு எழுதலாம் நீங்கள். ஓகேவா? Thank you.